Good morning, students. Today now we are discussing about reproduction in organism, phase of life cycle. வாழ்க்கை சுழற்சி நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா. இப்போ the organism have how many phase அப்படின்னு கேட்டா 3 phase. First one is called vegetative, அதாவது ஜோனைல் phase அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜூனைல். ரெண்டாவது என்னன்னு கேட்டா ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது செனசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் a old stage, old phase, செனசன்ட். ஓகே, செனசன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ ஜூனைல் phase otherwise called that is a young phase அப்படின்னு சொல்லலாம், அல்லது larval phase or vegetative phase. vegetative or young or larval. ஓகே, நிறைய சொல்லலாம். ஜூனைல், ஜூனைல் அப்படினாவே young or larva or vegetative phase அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது reproductive phase otherwise called maturity, முதிர்ச்சி அடைந்த பருவம் சொல்லுவோம், மெச்சூரிட்டி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் தேர்ட் செனசன்ட். அப்ப செனசன்ட் அப்படின்னு கேட்டாவே என்ன சார்? ஓல்டு ஃபேஸ். ஓகேங்க, அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இங்க the organism can involved in 3 phases. One is called juvenile, second one is called reproductive, third one is called senescent phase. சரிப்பா. இப்ப இந்த ஒவ்வொரு ஃபேஸ் எவ்வளவு ஸ்டோரேஜ்ல இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஜூனைல். ஜூனைல் அப்படினா யங் அப்படின்னு சொல்லிட்டு, வெஜிடேட்டிவ் சொல்லிட்டோம், லார்வல்னு சொல்லிட்டோம். இப்போ the period of growth between யாருக்கு இடையில அப்படினா birth of individualல இருந்து up to reproductive maturity. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இங்க birth of individual, reproductive maturity வரணும், or up to reproductive maturity. Understand? அதாவது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. ஜுவனைல் ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த பீரியட் ஆஃப் growth between யாருக்கு இடையில அப்படினா birth of individual, குழந்தை பிறந்ததிலிருந்து இருந்து up to reproductive maturity. அப்ப இனப்பெருக்க முதிர்ச்சி அடையும், அதாவது இனப்பெருக்க திறன் உருவாகக்கூடிய காலம் வரை இருப்பது. That is juvenile phase. Then reproductive or maturity phase அப்படின்னு சொல்லுவோம். இங்க organism reproduce and the offspring to reach. இத சார் maturity period. இங்க இதுல செகண்ட்ல organism reproduce and the offspring to reach. Okay, easy ஞாபகம் வச்சுக்கோ சார். organism reproduce and the offspring to reach. என்ன பீரியட் சார் அப்படினா மெச்சூரிட்டி பீரியட். that is called என்னன்னு கேட்டா reproductive phase or maturity phase அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் மீனிங் புரியாது. ஆர்கானிசம் என்ன பண்ணுதுன்னா ரீப்ரொடியூஸ் பண்ணி கேன் ப்ரொடியூசிங் கேமிட்ஸ். தென் இங்க ஆஃப்ஸ்பிரிங் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த மெச்சூரிட்டி பீரியட் வரல உள்ளது இது சார் ரீப்ரொடக்டிவ். ஓகே, தென் செனசன்ட். செனசன்ட் அப்படினா இட் கேன் ஸ்டாப் தி ரீப்ரொடக்ஷன். அப்ப இதுக்கு ஒரு சின்ன வேர்டு, புக்க விடு, நான் சொல்ற வேர்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. ஜுவனைல் ஃபேஸ் அப்படினா என்ன சார்? ஜுவனைல் ஃபேஸ் அப்படினா பிஃபோர் தி ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், before maturity or before puberty. pubertyக்கு முன்னால இருக்கக்கூடிய காலங்களுக்கு பேர் juvenile phase. puberty period, puberty to
that is a menopause stage னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ் இருக்கிறது reproductive period அப்படின்னு சொல்லுவோம். senescent அப்படின்னு கேட்டா loss of ability, that is the loss of reproduction. அப்ப reproduction ability loss of reproduction ability இழக்கக்கூடியதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா senescent அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உனக்கு மீனிங் புரியலையா? ஒரு ரோஜா செடி ரோஸ், அப்ப ஒரு ரோஸ் செடியை நட்டு அது பூ பூக்கும் வரை மொட்டு உருவாக இல்லையா, அந்த மொட்டு உருவாவதற்கு முன்னால உள்ள காலம் ஜூனை. அந்த மொட்டு பூவா மாறி காய் பழங்களும் எல்லாம் மாறி முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க ரோஸ் பழப்பழக்குன்னு கேட்காது, எல்லா வேற செடியில அந்த ரோஸ் முதிர்ந்து அதனுடைய எபிலிட்டியா வந்து பூ பூக்கும் திறமைன்னு சொல்லுவாங்க ஃப்ளவரிங் பீரியட். அந்த ஃப்ளவரிங் பீரியட வந்து இலக்கும் வரை இருக்கக்கூடிய காலம் ரீப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் பூவே பூக்காது இல்ல, அந்த காலம் என்னன்னு கேட்டா செனசன், கடைசி ஓல்டு பீரியட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது குழந்தையில இருந்து மெச்சூரிட்டி அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் வரலும் இருக்கக்கூடிய காலம் ஒண்ணு, பியூபர்ட்டி டு யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த காலங்கள் ஒண்ணு. இன்னொரு காலங்கள் வந்து லாஸ் ஆஃப் எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ், இனப்பெருக்க திறன் இல்லாமல் யங் ஒன்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய காலங்கள் ஒண்ணு. அதை வச்சுதான் பிரிச்சிருக்காங்க. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. ஜூனைல் ஃபேஸ் அப்படிங்கிறது பர்த் ஆஃப் இண்டிவிஜுவல் அப் டு ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி. ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டியில பாத்தீங்க அப்படின்னா ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பண்ணி ஆஃப்ஸ்பிரிங் டு ரீச் என்னன்னு கேட்ட மெச்சூரிட்டி, ஆஃப்ஸ்பிரிங்கை உருவாக்கக்கூடிய காலங்கள் வரை இருப்பது என்னன்னு கேட்ட ரீப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதுல ரெண்டு டைப் இருக்கு. The offspring reach maturity ன்னு சொல்லிருக்கல at the basis of the breeding. ஓகே, அப்ப இனப்பெருக்க தன்மையை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, it can divided into two types. ஒன்னு seasonal breeder ஒன்னு பிரிச்சிருக்காங்க, ரெண்டாவது continuous breeder. இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒண்ணுக்கு பேரு seasonal breeder அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னுக்கு பேரு continuous breeder அப்படின்னு சொல்லுவாங்க. சார் சீசன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் காலம். இப்ப இந்த பிரீடர் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிரீடர் அனிமல் கேன் ரீப்ரொடியூஸ் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் த இயர். பிரீடர் அனிமல் reproduce particular period of year or year or season or etc. இப்ப annual, biennial, perennial அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிருக்கோம், breeder animal can reproduce particular period of the year, so it is called என்ன சார் அப்படின்னு கேட்டா seasonal. அதுவே கண்டினியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த breeder animal continue to breed throughout the sexual maturity. Continue through the sexual maturity. Understand? அப்ப the continue breeds பாத்தீங்க அப்படின்னா the breeder animal reproduce continue through the sexual maturity. அந்த செக்சுவல் முதிர்ச்சி அடையும் வரை, ஓகே, இந்த காலங்கள் வரை கண்டினியூவா என்ன பண்ண ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பது எது சார் அப்படின்னு கேட்டா கண்டினியூ பிரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வாட் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் சீசனல் பிரீடர் அப்படின்னு கேட்டா ஒரு 3-4 அனிமல் கொடுத்திருக்காங்க. ஒன்னு ஃப்ராக், லிசார்ட், ஓகே, ஃப்ராக் தவளை ஒன்னு சொல்லலாம், அதே மாதிரி லிசார்ட் ஒன்னு இருக்கு, அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி பேர்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம், அதே மாதிரி டீல் எக்ஸெட்ரா. மோஸ்ட் ஆஃப் தி பேர்ட்ஸ், deed etc. that is example for seasonal breeder. அதே மாதிரி continuous breeder, honey bee, poultry, okay, example honey bee ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, poultry ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, rabbit ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ. that is example for continuous breeder அப்படின்னு சொல்லுவோம். understand? சரி சார், நோ. okay, then senescent breed. அப்ப senescent அப்படினா என்ன சொல்றோம், ஓல்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த எண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் இதுதான் இருக்கறதுலயே ஒன்னு எண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். எண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இனப்பெருக்கத்துல கடைசி நிலை எது அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவேன்? that is a senescent phase அப்படின்னு சொல்லுவோம், reproductive phase. இதுல degeneration, அப்ப this a degeneration ஆகுது. structure and functions of என்ன சார் அப்படின்னு கேட்டா பாடி. என்ன பாடி? அங்க இருக்கக்கூடிய பாடியா இருக்கு, செக்ஸா இருக்கு, அமைப்பு ரீதியாகவும் செயல்பாடு ரீதியாகவும் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டீஜெனரேட் ஆகிறது எது அப்படின்னா செனசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா சார்? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபேஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் அப்படின்னா the organism can involve in 3 phases. ஒன்னு ஜூனைல், reproductive, senescent. ஜூனைல் otherwise called vegetative, young, larva. reproductive அப்படின்னா மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. senescent அப்படின்னா old phase அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப ஜூனைல் phase அப்படிங்கற ஒரே லைன் தான். birth of individual to up to என்ன reproductive maturity வரணும். reproductive அப்படின்னு கேட்டா organism reproduce and offspring to reach maturity period வரணும். இதுல 2 டைப்ஸ் இருக்கு சார். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா டைம் ஆஃப் ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, இதுல சீசனல் ப்ரீடர் ஒன்னு இருக்கு, கண்டினியூஸ் ப்ரீடர் ஒன்னு இருக்கு. இப்ப சம் ப்ரீடர் அனிமல்ஸ் ரீப்ரொடியூஸ் பர்టిక్యులர் பீரியட்ஸ் ஆஃப் தி இயர் அப்படின்னு கேட்டா சீசனல் ப்ரீடர். வாட் ஆர் தி எக்ஸாம்பிள்? ஃப்ராக், லிசார்ட், பேர்ட்ஸ், டீர். அதே மாதிரி கண்டினியூஸ் ப்ரீடர் அப்படின்னா இன் திஸ் ப்ரீடர் அனிமல் கண்டினியூ த்ரூ செக்சுவல் மெச்சூரிட்டி. வாட் ஆர் தி எக்ஸாம்பிள்? ஹனிபீஸ், பவுல்ட்ரி, ராபிட் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா இங்க செனசன் பீரியட் அப்படின்னு கேட்டா ஓல்டு ஃபேஸ். இது எண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல உனக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டா அங்க டீஜெனரேஷன் ஆஃப் வந்து பார்த்தா செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது மீனிங் புரியலனா ஒரு பூச்செடி எடுத்துக்கோ. அந்த பூச்செடி பூ பூக்கும் வரை இருக்கக்கூடிய காலத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா தட் இஸ் ஜூனைல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூ பூத்து அந்த பூ ஓயக்கூடிய காலங்கள், பூ கடைசியா நின்னு போயிடும் இல்லையா, அந்த காலங்களுக்கு என்ன பேர்னா ரீப்ரொடக்டிவ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பூவே பூக்காத காலங்கள் தட் இஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா செனசன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ.